The next exercise number 8. So Raju does not keep proper books of accounts. Following details are taken from his record. So the particulars and 1/1/2018 and 31st December 2018 are given. Cash at bank, stock of goods, debtors, sundry creditors, bank loan, bills payable, plant and machinery. During the year, he introduced further capital of rupees 50,000, that is additional capital, and withdraw rupees 2,500 per month from the business for his personal use. So that is drawings. So per month 2,500. So totally 12 months we have to calculate. Prepare statement of profit or loss with the above informations. So in this sum, ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? மெயினாக ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் நெசசரி. பட் இங்கே வந்து எனது ஓப்பனிங் கேபிட்டலும் இல்லை, க்ளோசிங் கேபிட்டலும் இல்லை, பட் அடிஷ்னல் கேபிட்டல் அண்ட் ட்ராயிங் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வில் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 காலம் கொடுத்துருக்கும் போது எதை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், எதை வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ த 1/1/2018 ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஐட்டம் ஃபுல்லாக. ஃபார் எக்ஸாம்பிள், கேஷ் அட் பேங்க் 80,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,80,000, டெப்டாஸ் 90,000, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,30,000, பேங்க் லோன் 60,000, பில்ஸ் பேபிள் 80,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,70,000. ஸோ இந்த ஐட்டமை மட்டும் எடுத்து அசட்டபிள் அசட்டில் எழுதுகிறோம், லைபிலிட்டிஸில் எழுதுகிறோம். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். த சேம் வே 31st December 2018 கேஷ் அட் பேங்க், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், இந்த ஐட்டம் ஃபுல்லாக என்ன செய்கிறோம்? அசட் சைடில் எடுக்கிறோம். தென் லைபிலிட்டி சைடு சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பேங்க் லோன், பில்ஸ் பேபிள், இந்த 3 ஐட்டம் எடுக்கிறோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். வர டிஃப்ரென்ஸ் வந்து க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நமக்கு ரெண்டு டைம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். தென் செகண்ட் கொடுக்குறத வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஆஃப்டர் த நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். இந்த புக்ஸ் ஆஃப் ராஜு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ அடுத்த லைனில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 1/1/2018. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி 2 அசட் சைட் காலம் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டலும் இல்லை, க்ளோசிங் கேபிட்டலும் இல்லை அப்படின்னா இந்த 2 கொடுத்துருக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத மட்டும் ஓப்பனிங் கேபிட்டல் எடுக்கணும். செகண்ட் இயர் கொடுத்துருக்கிற ஐட்டத்தை வந்து க்ளோசிங்க்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 1/1/2018 தான் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேஷ் அட் பேங்க் 80,000, ஸ்டாக் 1,80,000, debtors 90,000, plant and machinery 1,70,000. Then sundry creditors, liability side 1,30,000, bills payable 80,000, bank loan 60,000. ஸோ இது இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா நமக்கு அசட் சைடு 5,20,000 இருக்குது, லைபிலிட்டி சைடு கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2,50,000, தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இங்கே வந்து அசட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 140 + 270, லைபிலிட்டி சைடு 270 இருக்குது, அசட் சைடில் 520 இருக்குது. ஸோ 520லேருந்து 270 நம்ம டிடக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற அமௌண்ட் வந்து 2,50,000. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். எப்போவுமே இந்த மாதிரி 2 சைடு அசட் சைடு லைபிலிட்டி காலம் 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துப்போம். அடுத்து செகண்ட் இயர் ஐட்டம் கொடுத்துருக்கிறத வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோன்னா 31st December 2018 காலம் வச்சு. ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31st December 2018. ஸோ அசட் கேஷ் அட் பேங்க் 90,000, ஸ்டாக் 1,40,000, debtors 2 lakh, plant and machinery 1,70,000. So only 4 items are given in the asset side. So cash at bank
stock, debtors, plant and machinery. Then liability side, sundry creditors, bills payable, bank loan. So sundry creditors 1,95,000 given, bills payable 45,000, then bank loan 60,000. The asset side, now we'll add all the 4 items, we'll got 6 lakh. So asset side is more than liability side, so we have the difference. Liability side we got 3 lakhs. So totally we'll deduct 3 lakhs from 6 lakh, we'll get 3 lakh, that is closing capital. So closing capital rupees 3 lakh. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் கேபிட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா, லாஸ்ட்டில் அந்த கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு டியூரிங் லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் த அபோவ் இன்ஃபர்மேஷன். ஸோ மேலே கொடுத்துருக்கிற ஐட்டத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன செஞ்சிட்டோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் 3 lakh. இப்போ மேலே ஹெட்டிங் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2018. இப்போ இங்கே எழுதுகிறோம் க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh, ட்ராயிங்ஸ் 2,500 rupees பெர் மந்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது 1 இயருக்கு. ஸோ இன்ட்டு 12 ஒரு 1 இயருக்கு வந்து 12 months. ஸோ 12ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2,500 இன்ட்டு 12 30,000. ஸோ ரெண்டாக ஆட் பண்ணால் 3,30,000. தென் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 50,000. ஸோ வில் கெட் 2,80,000 adjusted closing capital. Then from the adjusted closing capital we'll deduct opening capital 2,50,000. So 2,80,000 minus 2,50,000 30,000. 30,000 is the profit. இப்போ இங்கே வந்து 2,80,000 is more than opening capital. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஈஸியாக டிடக்ட் பண்ணிடலாம். Will get profit made during the year. ஸோ ஓப்பனிங் கேபிட்டலும் இல்லை க்ளோசிங் கேபிட்டலும் இல்லை அப்படின்னா நம்ம 2 times வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் அடுத்ததாக கண்டுபிடிக்கணும். அடுத்த 3rd ஸ்டெப்பு தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்.